டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று நாம் எந்த பதிவை பார்க்க போகிறோம்? செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். செவ்வாய் வக்கரத்தை பத்தி பேச போறோம். செவ்வாய் எங்க வக்கரம் பெறுகிறார்? மிதுன ராசியில் வக்கரம் பெறுகிறார். மிதுன ராசியில வக்கரம் பெறுகிறார். ஸோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயினால எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது? மிக மோசமான ஒரு பலன்கள்னா அது உங்களுக்கு தான். காரணம் என்னன்னா, 2 தனாதிபதியாகவும் 7 அதே மாதிரி களத்திரஸ்காரகனாகவும் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு மறைகிறார், வக்கரம் பெறுகிறார். இது எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அப்படிங்கிறது தனஸ்தானாதிபதி. இந்த தனஸ்தானாதிபதியும் அதே மாதிரி 7 களத்திரகாரகன். இந்த களத்திரகாரகனும் மறையும் பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னா, குடும்ப உறவுகளில் நிச்சயம் பிரச்சனை வரும். தம்பதிகளுக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் போன்றவை ஏற்படும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த தம்பதிகளுக்குள்ள வர்ற சண்டைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது இது இப்படி நினைப்பான்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் மனைவி இப்படி நினைப்பாங்க, நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க. அனுமானத்தின் பெயரால் தேவையில்லாத ஒரு கெஸ்ஸிங் பெயரால் உங்கள் மேலே சந்தேகப்படுறது, உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த 7ஆம் இடம் என்பது ஃபாரின். இங்கேருந்து ஃபாரின் போகிற யோகம் உடையவர்களுக்கெல்லாம் அந்த ஃபாரின் யோகத்தினால் வரக்கூடிய கெட்ட பேர், அதாவது அங்கே இங்கேருந்து ஊரை விட்டு வரவும் முடியல, அதே ஊரில் இருக்கவும் முடியல, பர்மனண்ட்டை அது சொல்லுவாங்க இல்லையா, பிஆர், அது வாங்கவும் முடியல, தத்தளிக்கிறதுங்கிறது பேர். சில பேருக்கு அந்த கான்ட்ராக்ட் பீரியடு முடிகிற மாதிரி ஒரு நேரம். இந்த கான்ட்ராக்ட் பீரியடு முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப என்னடா பண்ண போகிறோம்? ஊருக்குள்ளே எல்லாம் அமெரிக்கா இருக்கோம், அப்படி இப்படின்னு 2-3 வருஷம் ஓட்டிட்டோம். இப்போ இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா நான் திரும்ப இந்தியாவில் போய் நம்ம பேக் டு ஹோம் போகிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? இந்த லக்ஸுரி லைஃப்லேயே வாழ்ந்துட்டோமே, நம்மளால் நார்மலாக வாழ முடியுமா போன்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு வரும். மனதை போட்டு பயமுறுத்துகிற நேரம் இது. ஸோ 7 உங்களுக்கு வக்கரமாகும் பொழுது, அதே மாதிரி புதுசாக ஃபாரின் போகிறவங்களுக்கெல்லாம் தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த மாதிரியான இது என்ன சொல்கிறது, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி விசா கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குன்னே வந்துக்கிட்டே இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட உடல்நிலை, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டத்தை குறைபாடு போன்றவை ஏற்படும். இந்த பணத்தை சம்பாதிக்குங்கிற விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு அதில்கான தன வரவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வக்கரம் பெற்று இருக்கார். அந்த 7ஆம் இடம் என்பது வெறும் இது மட்டும் கிடையாது, பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னரை நம்பி நிறையா பணங்கள் தராதிங்க. தேவையில்லாமல் நீங்கள் பார்ட்னரை நம்பி பணம் தர்றது, அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு டாக்குமெண்ட் இல்லாமல் எதாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப குறைச்சிக்கணும். எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து பண்ணணும். நீங்கள் சட்ட ரீதியான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எதையும் ஹேண்டில் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் எதையும் ஹேண்டில் பண்ண கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னா, 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் பார்வையாக 4ஐ பார்க்கிறார். 4ங்கிறது சுகஸ்தானம், அதே மாதிரி 12ங்கிறது அயனசயனஸ்தானம். அப்போ 4ஐயும் 12ஐயும் பார்க்கும்போது வீட்டில் தங்குறதே ரொம்ப கம்மியாயிடும். வீட்டில் தங்குறது ஒரு அலைச்சலாக இருக்கும். இங்கேருந்து டெல்லி போகிறது, மகாராஷ்டிரா போகிறது, அந்த மாதிரி புனே போகிறது, எங்கேயா சுற்றிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். காரணம் என்னென்னா, பிஸ்னஸ் மீட்டிங்கு, சில பேருக்கு பிஸ்னஸ் மீட்டிங்கு, சில பேருக்கு கிளைண்ட் புதிய கிளைண்ட்டை பார்க்குறது, அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தில் கமிட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க்கிங்லேயே இருப்பீங்க. ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த இவர் தர்ற பலன்கள், யார் தர்றது? இந்த செவ்வாய் தரும் பலன்கள். ஸோ இவர் 2 வக்கரமாக இருந்தனால பண விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதை. நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான். ஈமு கோழி வளர்த்தலாம், நம்ம இது மாதிரி வாஸ்து மீன் வளர்த்தலாம், ஏதாவது ஒரு கேரக்டர் வருவான். அவன்கிட்ட அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, நான் ஒரு மீன் வளர்த்தலை,
நான் சம்பாதிச்சு பொழைச்சிக்கிறேன், தயவுசெய்து இந்த பேராசை காட்டுற வேலையை விட்டுருன்னு சொல்லி நீங்கள் வணங்கி விட்டு செல்லுது உங்களுக்கு எவ்வளவோ நல்லது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் செய்து பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.